ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நேற்றைக்கு நான் குறிப்பிட்ட அந்த வசனத்தை இன்றைக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இந்த வார்த்தை தேவதூதன் அறிவித்த வார்த்தை, யோசேப்போடு அறிவித்த வார்த்தை. அதாவது மரியாளுக்கு கணவனாக நியமிக்கப்பட்ட யோசேப்பு, மரியாள் கர்ப்பவதியாகி இருக்கிறாள், ஒரு குழந்தையை பெறப்போகிறது என்கிறதை கேள்விப்பட்டவுடனே ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். அப்போ தேவதூதன் வந்து அவரிடத்தில் அறிவிக்கிறார், நீ ஐயப்படாதே, தள்ளிவிடாதே, நீ உன் மனைவியை திருமணம் செய்து கொள், அவளிடத்தில் பிறப்பது பரிசுத்தமான பிள்ளை, கடவுள் மகனாக பிறக்கிறார், மனிதனாக பிறக்கிறார், அவருக்கு நீ இயேசு என்று பெயர் வை. இயேசு என்றால் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்று தேவதூதன் அறிவித்தான். இயேசு என்ற பெயர் பிதாவாகிய தேவனால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பெயர். அவர் எதற்காக பிறந்தார் என்ற நோக்கத்தை அது மிக தெளிவாக நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்களுடைய பாவங்களை நீக்குவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பவர் இயேசு. இயேசுவினால் மட்டுமே பாவ மன்னிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து அந்த பாவ மன்னிப்புக்காகத்தான் பிறந்தார், பரிசுத்தமாய் வளர்ந்தார், வாழ்ந்தார், சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார், பாவங்களை அகற்றினார், மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். 40 நாட்கள் உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு தேவராஜ்யத்தை போதித்துவிட்டு பரலோகம் சென்றார், மீண்டும் வரப்போகிறார். எனக்கு பின்னால் பாருங்கள், குடிசைகள் இருக்கிறது, நல்ல ஒரு கட்டிடம் கூட தெரிகிறது. இந்த டிசம்பர் மாதத்தில் ஏழை எளிய மக்களுக்கு, வீடு இல்லாத மக்களுக்கு, வீடு ஒழுகிற மக்களுக்கு, சாப்பாடு இல்லாத மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை வாயினால் மாத்திரம் சொல்லாமல், வார்த்தையினால் மாத்திரம் சொல்லாமல், கிரியினால், செயல்களினால், உதவியினால் நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு 4 பேருக்கு நன்மை செய்வோம், உதவி செய்வோம், உணவு கொடுப்போம், உடை கொடுப்போம், நல்ல பரிசு கொடுப்போம். கிறிஸ்தவங்களே போய் சந்தித்து பாதி ராத்திரியில் எழுப்பி பாட்டு பாடி, கேரல் பாடி, சாப்பிட்ட வீட்டிலையே சாப்பிட்டு காஃபி டீ குடித்து தெரிஞ்சவங்களுக்கே திரும்ப திரும்ப செய்தியை சொல்லிவிட்டு வராமல், நம்ம ஆண்டவரை பற்றி தெரியாதவர்களுக்கு, புரியாதவர்களுக்கு நம்முடைய அன்பினால், சாட்சியினால், நற்கிரியினால், உதவியினால் இயேசு அவர்களுக்காக பிறந்தார், இயேசு எல்லாருக்காகவும் பிறந்தார், பாவங்களை நீக்க பிறந்தார், ரட்சிக்க பிறந்தார் என்று நாம் இந்த மாதத்திலே அறிவிக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, பழகினவர்களுக்கு, அயலகத்தாருக்கு நீங்கள் நற்கிரிகளினாலே இயேசுவின் நற்செய்தியை அறிவியுங்கள். இந்த மாதம், இந்த வருடத்தின் முடிவு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைவதாக. மீண்டும் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.